கொஞ்சம் சினிமாட்டிக்கா இருக்கு. அதே போல இவங்க வந்து Instagram பாடல் போட்டு இதையே அவங்க வந்து மக்கள வந்து மூல செலவு பண்றாங்க. இந்த வேலை தான் நடந்துட்டு இருக்குன்ற ஒரு பார்வையும் விமர்சன பார்வையா இல்ல, இல்ல. வைக்கிறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, திமுக வைக்கிற குற்றச்சாட்டு. நீங்க ஆமா. அவங்களோட இளைஞரணி மாநாடு பார்த்தீங்களா? பார்த்தீங்களா இல்லையா? இப்ப ஐயா ஸ்டாலின் அவர்களும், உதயநிதி அவர்களும் 2 பேருமே அட்ரஸ் பண்ணாங்க. அதுல இந்த உதயநிதி என்ன சொல்றாரு? இளைஞர் அணி கூட்டம். கூட்டம். அதாவது ஆமா. மாநாடு இல்ல, ஆய்வு ஆய்வு. கூட்டம் மாரி அதுல அவங்க போட்டபோது, எதையுமே மாநாடா பண்ணிடுறாங்க. காங்கிரஸ்ல பூரா கழுவி ஊத்துனாங்களே அந்த மீட்டிங். கரெக்ட் தானே. நம்பிக்கை துரோகம் அது பண்ணவங்க நம்ம பேசி அடுத்தது தானே ஆகணும். அது நம்ம அடுத்தது வருவோம். ஆ. அப்ப இதுல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவரு சொல்றாரு, "இல்ல, இல்ல நீங்க Instagramல வந்து இன்ஃப்ளூயன்சர நம்பிட்டு இருந்தாவே பத்தாது. ம். நீங்களும் இன்ஃப்ளூயன்சரா மாறணும். நீங்களும் கன்டென்ட் கிரியேட் பண்ணணும். நீங்களும் கன்டென்ட் ரைட்டரா மாறணும்." அப்ப இந்த மாநாடு, இந்த இந்த கூட்டம் எதுக்குன்னாக்கா, ம். Instagramல இவங்க தயார் பண்றாங்க மக்கள். அவ்வளவுதான். இன்ஸ்டிகேட் பண்றாங்க. ம். நீங்க நியாயத்த எழுதுங்க. நீங்க இருக்க யார் வேணா இப்ப இன்னைக்கு அத்தனை பேரும் திமுக காரங்கள கேள்வி கேட்டுருக்காங்க. எல்லாருமே கேட்கறாங்க. ஆனா இப்ப அதுங்க இருந்து என்ன பண்றாங்கன்னா, Instagram என்ன இவங்களுக்கு புதுசா? Instagramல இதுவரைக்கும் திமுக களமாடவே இல்லையா? ம். இல்ல Instagram வந்து ஒன்லி ஃபார் டிவிகேன்னு போர்டு போட்டிருக்கா Instagram கதவுக்கு முன்னாடி. இப்ப Instagramல இவங்க இன்ஃப்ளூயன்சர திமுக பயன்படுத்தவே இல்லையா? அதிமுக பயன்படுத்தலங்கிற குற்றச்சாட்டை நம்மளே வச்சிருக்கிறோம். ம். அதிமுக களத்துல ஸ்ட்ராங்கா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கழகத்துல ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அதிமுக தோக்க நேரிட்டுச்சுன்னா அதுக்கு ஒரே காரணம் ஐடி விங்கி சரியா சோசியல் மீடியால பயன்படுத்தாதுங்கிற நாமளே பேசியிருக்கிறோம். ம். ம். பல இடத்துல பேசியிருக்கோம். அப்ப அது அதிமுக வேணா அதை பயன்படுத்தலைங்கிற ஒரு இன்னைக்கு இனிமேல் கரெக்டா இருக்கணும்னு அதிமுக மீட்டிங்ல பேசினா ஒரு நியாயம். ம். திமுக மீட்டிங்ல பேசுறீங்க சார் நீங்க. ஓகே. நீங்க பார்க்காத சோசியல் மீடியாக்களா, நீங்க செட் பண்ணாத நரேட்டிவ்களா, நீங்க கிரியேட் பண்ணாத கண்டென்ட்களா, உங்களுக்கு தெரியாத கண்டென்ட் ரைட்டர்ஸா, 76 ஆண்டுகால அரசியல்ல இன்னைக்கு வந்து தாவேகா 2 வருஷம் 4 மாசம் ஆன கட்சியை பார்த்து தான் நீங்க கத்துக்க வேண்டிய சூழ்நிலையில நீங்க இருக்கிறீங்களா? ம். ம். அப்ப என்ன மாதிரி இது? அப்போ இது நான் அதனால தான் திருப்பி திருப்பி தாவேகாவினுடைய அரசாங்கத்துக்கு நான் சொல்றது, இன்னும் பல வகையில பல முகங்கள்ல வெளியே வருவாங்க. ம். அதையெல்லாம் நீங்க முன்கூட்டியே கணிச்சு உங்களுடைய ஆட்சிய இன்னும் 10,000 பேர் வந்து கேள்வி கேட்டாலும் கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு நியாயமான முறையில நீங்க முன்னேற்பாட்டோட பாதுகாப்பான அரசியலை எல்லாத்துக்கும் கொடுங்க, மக்களுக்கு கொடுங்கங்கிறது தான் நம்மளுடைய வேண்டுகோள்.